தள்ளிவா. இது வரைக்கும் 18 சென்ட். சமாதி தான்டா நீ இன்னைக்கு. அளவு கரெக்டா இருக்குல்ல, அப்புறம் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. பேப்பர்ல என்ன இருந்துச்சோ அதே அளவு தான் இதுலயும் இருக்குது. உன்னை நம்ப முடியாதுன்னு அப்புறமா எங்கிட்ட என்னன்னாச்சு? என்னடா அண்ணாச்சி நொன்னாச்சி, வாழ்க்கையில என்ன பிச்சை அண்ணாச்சி தொழில் நடக்கிற இடம். என்னடா தொழில்? எங்கிட்டயா கத்துக்கிட்டு தொழிலை பத்தி எனக்கு சொல்றியா? அண்ணாச்சி குருன்ற முறையில இதுவரைக்கும் பொறுத்துக்கிட்டேன். என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அண்ணாச்சி மரியாதை இருக்காது. நன்றி விசுவாசம் இல்லாத மரியாதை எவனுக்குடா வேணும்? இந்த கும்பல் முதல்ல எங்கிட்ட வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, அவங்க மனசை மாத்தி இப்ப நீ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னை உயிரோட விடலாமா? உன்னை உயிரோட விடலாமா? உன்னை உயிரோட விடலாமா? ஐயோ என்ன நேரமோ இவங்கிட்ட வந்து இன்னைக்கு மாட்டிக்கிட்டமே. ஆனா பாவிட்டா கலைசடா. அடடடடடட போட்டாங்கடா பாபா டேய். நாலு முண்டாட்டிடா டேய். தெரியுதுல்ல, சதறி போயிடுவேன். எந்த தொழிலும் பண்ண மாட்டேன். ஐயோ ஐயோ எந்த அப்ப கல்ல தூக்கி இருக்கான் பாரு. அது பையன் இந்த வெள்ளை நாட்டு மேல கைய வச்சுட்டீங்களே, நிமிஷத்தை எண்ணிக்கடா. உன்னை உள்ள முடிச்சு தள்ளல. எங்க அப்பா கருப்பனுக்கு பிறந்த வெள்ளை இல்லடா. உறப்புலயே பிரச்சனை. பேரப்பாரு கருப்பன் வெள்ளையனு பாப்பா. ஐயோ ஐயோ அம்மா வேண்டானே. ஐயோ அம்மா. முதல்ல தண்ணியை குடுக்கடி. முடியலடி, பொழந்துட்டாண்டி. இங்க பாரு. என்ன பண்றதுன்னு தெரியலடி. ஐயோ நீ என்னையா பண்ணிட்டு இருந்த? உன் தம்பி எங்கயா போச்சு? ரொம்ப அடிக்கிறேன். ஒவ்வொரு அடியும் பீரங்கி வெடிச்ச மாதிரி இருக்குது. ஆனா அவனை சும்மா விட மாட்டேன்டி. கொண்டாடி. ஐயோ எழுதுங்கடி.
முதல்ல கம்ப்ளைண்ட் எழுதுங்கடி. என்னையா எழுத சொல்ற? கணேசன் வந்தானா, உங்க 4 பேர்த்த அடிச்சானா, உன் புடவை உருவனானா? எங்க உருவனா? உருவனானா? உருவனானா? உருவனாங்க. உன் ஜாக்கெட்டை கிழிச்சானா? கேக்கலீங்களே. கிழிச்சாடி. கிழிச்சானா? கிழிச்சானா? கிழிச்சாங்க. நீங்க எங்கடி போறீங்க? இப்படியாவா போறீங்க? பின்ன எப்படிங்க போறது? அழுதுட்டு போங்கடி. இப்ப தாண்டி இன்ஸ்பெக்டர் நம்புவான். அடுத்த செகண்டே பாரு, கணேசன் உள்ள இருப்பான்ல, இருப்பா. நான் பார்க்கணும். நீயும் வாயா போலாம். அடி போடி போக்கத்து விடுங்கல. நான் உள்ள போய் மல்லாக்கு படுத்து மூச்சு வாங்குறடி. அடி போங்கடி. போங்கடி போங்கடி. பொம்பளைங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். அந்த நினைப்புல தான் பொண்டாட்டிங்களை வச்சு கொடுத்திருக்கான். வா ஸ்டேஷனுக்கு போவோம். நீ வந்து என்ன பண்ண போற புள்ள? அங்க வந்து பாரு. புள்ள, நீ எனக்கு சப்போர்ட்டா வந்தா சந்தேகமா எடுத்துக்க மாட்டாங்களா? படிச்ச பொண்ணு, யோசிக்க மாட்டேனா? வெள்ளையா எங்க? உள்ள தூங்குறாரு சார். போய் அவனை ஏத்துட்டு வா. ஓகே சார். இவன் தான் சார். நான் காலேஜ் போயிட்டு வரும்போது என் கையை பிடிச்சி இழுத்தான். அந்த நேரம் இந்த ஆள் பைக்ல வந்தா சார். சினிமால வர ஹீரோ வில்லன் மாதிரி 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க சார். சொல்லி வச்சு நாடகம் ஆடுறாங்க சார். சார், என்ன பார்த்தா அந்த மாதிரி ஆளா தெரியுதா? கணேஷ் அந்த மாதிரி கேரக்டரே இல்ல. தப்பெல்லாம் இவன் மேல. ஐயோ, முழுக்க முழுக்க போய் சார். இந்த புள்ளைய நான் பார்த்ததே இல்ல சார். பொம்பளை பொறுக்கியா நீ? அப்படியெல்லாம் இல்ல சார். அவங்களா பிரியப்பட்டு வந்தாங்கன்னா கூட வச்சு குடும்பம் நடத்துவேன். இஷ்டப்பட்டா கொஞ்சம் கஷ்டப்படுவேன், அவ்வளவுதான் சார். இதே வேற நியாயப்படுத்தினா நீ? சார் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடிக்கிறீங்க. மவனே. என்னம்மா? ஒரு நாள் நான் வயக்காட்டுக்கு போயிட்டு வந்தேன் சார். என்ன வழி மறிச்சு வலுக்கட்டாயமா பொதுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டேன் சார். அந்த பொண்ணு படிச்ச பொண்ணு தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. நான் மானத்தை கருதி மறைச்சிட்டேன் சார். ஐயோ, சத்தியமா போய் சார். இந்த பிள்ளைங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது சார். இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க சார். வயசு பொண்ணுங்க மான மரியாதை விட்டு உன் மேல பொய் சொல்றாங்களா? நீ எவ்வளவு பெரிய அயோக்கியங்கிறது 4 பொண்டாட்டி வச்சிருக்கும் போதே தெரியுது. ஐயோ, நம்புங்க சார். எல்லாம் அப்பட்டமான பொய் சார். யோ, உனக்கெல்லாம் எதுக்கே பேசு? இவனை ஊருக்குள்ள கட்டி எடுத்துட்டு போங்க சார். அப்பதான் இவன் அடக்குவான். நாங்க கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம் சார். கணேசன் எங்களை அடிக்கல. இந்த மனுஷன் எங்களை போய் கேஸ் கொடுக்க சொன்னான் சார். நாங்க 4 பேர் பத்திலே உனக்கு ஊர்மையா போறியா நீ? அடியே, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலடி. ஆனா ஒண்ணு தெரியுது, நீங்க எல்லாரும் எனக்கு வில்லி ஆயிட்டீங்கடி. கணேசன்ல லேடிஸ் கான்ஸ்டபிள்லாம் இருக்காங்கல்ல சார்? இருக்காங்க. கருவாச்சி வந்து வச்சுக்கிறடி உள்ளைய. வர்றேன் சார். நல்லா ஆக்டிங் கொடுத்த புள்ளின உன்னை கையை பிடிச்சி எடுத்தவன சும்மா விடலாமா?